அதுவும் போட்டிருக்கேன் நான். நடிகர் விஜய்க்கு ஒரு கூடிய வாதை குடும்பம் சொல்லியிருக்கிறாரு. கோபாலசுமா அவருக்கு மரண குடும்பம் சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் மரண குடும்பம் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு சிலவர் சொல்லியிருக்காரு. அவரும் நான் மாமல்ல ஒளிபரப்பேன் பாருங்கள். அரசியலை பற்றி பாருங்கள். இவ்வளவு என்ன பேசுறேன்னா கடவுள் என்ன திருக்க சொல்லியிருக்கிறார் என்றால் நான் ஒரு கடவுளுக்கு பிரியமானவர் குமாரன் நேசகுமாரன். அவர் கடவுள் என்ற என்னன்னு சொல்ற அத்தனை சொல்றேன் நான். ஆனா எவன் யாரும் கோப்படாதீங்க. அரசியல் யார் என் மேல கோப்படாதீங்க. உங்களை பற்றி நான் மாமல்ல போட்டிருக்கேன்னா அது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. நான் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், அவ்வளவுதான் விளக்கம் சொல்லுவேன் எது செய்யறாங்கன்னு. கடவுள் வார்த்தை, என் மேல யாரும் கோப்படாதீங்க, எங்களுடைய சண்டைக்கு வராதிங்க. கடவுள் வார்த்தை, கடவுள் வார்த்தையை என்னிடம் ஒரு வார்த்தையை உலகினர் தெரிந்து கொள்ள நீ தெரிந்து கொள்ள சொல்கிறேன். அது வந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு மேல பிரியமா இருக்க கடவுள் எங்கோட இருக்கிறான்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அனைத்து தமிழக அரசியல் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே தமிழக அரசியல்வாதிகளே கடவுளுக்கு பயப்படுங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.